அதிமுக திமுக திமுக அதிமுக, இவர் ரொம்ப தப்பு பண்ணால் இவருக்கு வாக்கு, இப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன். சார் ஒரு மாற்றமே வேணாமா சார்? எப்போ பார்த்தாலும் இவங்களே இருப்பாங்களா? மக்கள் மன்றத்தில் வந்து நின்று தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு கட்சியும். இன்னைக்கு மாற்றம் வேணும்னு கேட்குறான் பாருங்க, கேட்டவன் பூரா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பெரியார் கொண்ட கொள்கையை கையில் ஏந்தி இருந்த அண்ணாவும் கலைஞரும் வச்சிருந்த வாள் தான் எம்ஜிஆர். கருத்து இவங்களுடையது. எம்ஜிஆர் வந்து ஒரு வெப்பன் தான். அண்ணாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, தமிழ்நாட்டை எப்படி கட்டமைக்கணும்னு. அதுக்காக தான் எம்ஜிஆரை பயன்படுத்தினார். அண்ணா போல உள்ள சிந்தனையாளர் ஒருத்தர் இன்னொரு நடிகரை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா, அரசியலில் பிழை செய்யாத அரசியல் வேணும், நீதி நெறி தவறாத ஒருத்தர் இருக்கணும், ஒரு தலைமை பண்பு வேணும். அரசியல்னா என்ன? சாமி சிலையை வச்சுக்கிட்டு ஊர்வலம், வீதி ஊர்வலம் போகிறாங்க, வணங்க ஐயா அப்பா அப்பா அப்பா. இந்த குதிரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நம்மளுக்கு என்னையா திடீர்னு இவ்வளோ பெரிய மரியாதை. சாமி சிலையை இறக்கி கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க, குதிரையை வாசலில் கட்டி போட்டு போயிட்டாங்க. அப்போ குதிரை என்ன நினச்சிருக்கேன், அப்போ தான் தெரியுது குதிரைக்கு அவங்க வணங்கினது நம்மளே இல்லை, குதிரையே தன்னை சாமியாக நினைத்து கொள்கின்ற தருணம் தான் இப்போயும் நடக்குது. எல்லாரும் நல்லதாண்டா செய்யணுன்ற அந்த நாட்டில், ஆனால் ஒன்று சேர்ந்து செய்யவே மாட்டேன்றாங்கடா ஒரு நாள் கூட. அதிகாரத்திலிருந்து பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியதுதான். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாடியே பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அரசியல் பிழைத்தோர்க்கு தலைப்பு ரொம்ப முக்கியமான, தேவையான, உலகம் முழுமைக்கும் பொதுமையான ஒரு தலைப்பு. இளங்கோடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னனை பார்த்து கண்ணகி எழுப்புகிற கேள்விதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்றது. அரசியலையே தொழிலாக பிழைப்பாக நடத்துகிறவர்களையும் நம்ம பார்ப்போம், அரசியலுக்கு வந்து பிழை செய்கிறவர்களையும் பார்ப்போம். இது ரெண்டுமே இருக்குது. இந்த வாக்கியத்துக்குள்ளே அது ரெண்டுமே அடங்கியிருக்கு. இந்த அரசியல் பிழைத்தோருக்குன்றது ஒரு குறிப்பிட்ட கட்சியவோ குறிப்பிட்ட தலைவர்களையோ சாடுவதற்காக அல்ல ஆதரவு கொடுப்பதற்காக நடத்தப்படுற நிகழ்ச்சியாக நான் பார்க்கல. அரசியல்னா என்ன? அரசியல் என்பது எங்கேருந்து தொடங்கினது, இது ஏன் அவசியப்பட்டது அப்படின்னா, பல்வேறு குழுக்களாக பல்வேறு கூட்டங்களாக ஒரு சமூகமாக அவன் மாறுறான். ஆதி மனிதனாக இருந்த மனிதன் ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே வர்றான். அந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே வரும்பொழுது தங்களுக்குள்ள ஒரு நல்லது நடக்கணும், சரியானவைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அப்படி உருவானது தான் அந்த தலைமை பண்புன்றது. அப்போ அந்த தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, அந்த கூட்டத்திலிருந்து வந்து அந்த மக்களுடைய தேவை, அவர்களுடைய நிறைகுறைகளை அறிந்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்குரிய சிந்தனை உள்ள, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய புற சூழ்நிலைகளை பொறுத்து எந்த இடத்துல வாழ்கிறோம், நமக்கு எதை வைத்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நகர்கிறதுன்ற திட்டமிடலோடு செய்ய வேண்டியது தான் ஒரு தலைமை பண்பு. அது பிற்காலத்தில் என்னவாச்சு, அப்படியே அந்த சிறு சிறு குழுக்களாக கூட்டங்களாக இருந்து பிற்காலத்தில் அப்படி வர 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 அதுவே மன்னராட்சி முறையாக மாறுது. ஒரு மன்னரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு. அது என்னவா மாறுது, அப்படியே மருவி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொன்னால், அப்பா மன்னராக இருந்தார் பிள்ளை மன்னர் ஆவார் அப்படின்னு. மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி தனக்கு தேவையான அணிகலன்களை அளந்து கொண்டுக்கிட்டு தன்னை ஒரு ராஜாவாக எந்த புரிதலும் இல்லாமல் சர்வாதிகார மனநிலைக்கு போயிடுது. அப்போது காலங்கள் ஓட 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 இந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருத்தன் தலைவனாக வரணும், அப்போ ஜனநாயகத்தன்மை வேணும் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ளே இந்த மனித சமூகம் மாறுது. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் தேர்தல் முறையில் வாக்குகளின் மூலமாக நாம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளில் ஒருவர் தலைவராக வந்து அவர் முதன்மை அமைச்சராகவோ அல்லது பிரதம அமைச்சராகவோ இருக்கிறார்ன்றது தான் இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்பு. அப்போது ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த தலைவர்கள்லாம் என்னவாக இருந்தாங்கன்னா, கொள்கை மூலதனமாக வச்ச தலைவர்கள் இருந்தாங்க.
தான் பிறப்பால் வேறு ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது பிறப்பால் ஒரு தனவந்தர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த மக்களுக்காக களப்பணியாற்றுவதற்காக எந்த சமூகம்னு பார்ப்பாங்க, ஒட்டுமொத்த தான் பிறந்த தமிழ் சமூகம்னா தமிழ் சமூகம், வேறு என்னென்ன சமூகம் இருக்கும் அப்படி வந்தவங்க தான் தலைவர்கள். அன்றைக்கு இருந்த தலைவர்களது ஒரு நேர்மை இருந்தது, ஒரு அறம் இருந்தது, ஒரு கொள்கை இருந்தது. சக மனிதன் ஏன் இப்படி பாதிக்கப்படுகிறான், சக மனிதன் ஒருத்தன் உயர்வாகவும் ஒருத்தன் தாழ்வாகவும் இருக்கான், அதை சரி செய்யணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்துலாம் விட்டுட்டு தான் பிறந்த அந்த சமூக சூழல், குடும்ப சூழலை புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. பெரியார்லாம் அப்படி வந்தவர் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பெரியாரை தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியலை நம்ம பேசவே முடியாது. அதை தவிர்த்துட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய வரலாறை நாமளே மறைக்கிறோன்னு அர்த்தம். பெரியாருடைய கனவும் லட்சியமும் அப்போ அந்த இடத்துக்கு வர முடியலை. அப்போ பெரியாருடைய தொண்டர்களாக இருந்தவங்க இவரோடு நம்ம இப்படி இருந்தோம்னா இதை நம்ம செய்யவே முடியாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தேர்தல் அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. கடவுள் இல்லைன்றாரு, நீ கடவுள் இருக்கா உன் கடவுளை நீ வச்சுக்க, உனக்கு சாமி இருக்கா உன் சாமியை நீ வச்சுக்க, உனக்கு சாதி இருக்கா அது ஒன்னோட நிறுத்திக்க, பொதுவெளியை கொண்டு வராது. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு இனமாக ஒன்று கூடுவோம், மொழி சார்ந்த இனமாக ஒன்று கூடுவோம்னு தான் வெளியில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அப்போ அந்த மாநிலத்துக்கான அதிகாரம் வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு 47 அங்கிட்டு ஒரு 5 வருஷத்தில் தொடங்கிடுது, 52லேயே தொடங்கிடுது. தொடங்கின ஒன்று தான் இது சரியாக வராது, நீங்கள் மொழியை திணிக்கிறீங்கன்னு மொழி வாரியாக மாநிலங்களுக்கு உரிமை வேணும். நீதி கட்சியிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் தான். சுதந்திரத்துக்கு பின்னாடி கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா 20 வருஷம். 67 மாபெரும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அந்த ஆட்சிக்கு வருவதற்கு யார் தனது கொள்கை எதிரியாக இருந்தாங்களோ, ராஜாஜி போன்றவர்கள் கொள்கை எதிரியாக இருக்காங்க, அந்த எதிரியோடு கூட்டணி வைத்து எம்ஜிஆர்ன்ற ஒரு மாபெரும் டூலை எடுத்துக்கிறாங்க. இந்த எம்ஜிஆர்ன்ற டூல் யாருன்னா திரைப்படங்களின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்றவர். அப்போ இவரை கூட்டிகிட்டு போய் இவரை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு அவரை பயன்படுத்துகிறாங்க. எம்ஜிஆர் ஒரு வெப்பன் தான். பெரியார் கொண்ட கொள்கையை கையில் ஏந்தி இருந்த அண்ணாவும் கலைஞரும் வச்சிருந்த வாள் தான் எம்ஜிஆர். கருத்து இவங்களுடையது. அந்த கருத்தை இவர் மேலே திணித்து இவர் மூலமாக திரைப்படங்கள் மூலமாக சொல்கிறாங்க. இவரை வைத்து கூட்டங்களை கூட்டி அதன் மூலமாக பரப்புரை செய்கிறாங்க. இப்படி பரப்புரை செஞ்சு தான் ஆட்சி கட்டலுக்கு வர்றாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் ஒரு கொள்கை இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் ஒரு இயக்கத்துக்கு ஒரு கொள்கை இருந்தது. இந்த இடத்துல இருந்து தான் கொள்கை பின்னுக்கு தள்ளப்பட்டு தனி மனிதருடைய முன்னிலைப்படுத்துகிற இடம் இங்கேருந்து தான் தொடங்குது. அங்கேருந்து தான் முரண் தொடங்குது கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும். 70களிலே 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷத்துலே அந்த முரண் தொடங்கி வெளியில் வந்துடுறாரு. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறாரு, 72 ஒரு மாபெரும் இடைத்தேர்தல் வருது. திண்டுக்கல் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் எம்ஜிஆருடைய கட்சி மாயத்தேவர் அப்படின்றவர் எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறார். அதுக்கு பின்னாடி ஒரு 5 வருஷத்தில் 77 ஒரு ஆட்சி மாற்றம். முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலுக்கு வந்துடுது. இப்போ இந்த 77க்கு பின்னாடி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோமாகும் அதிமுக, அதிமுக இது 2 தான் பெரிய பிரதான கட்சிகள். இந்த 2 கட்சிகளோட கூட்டணியில் தான் மாற்றி நம்ம எப்படி வாக்களிக்கிறோன்னா, இவர் ரொம்ப தப்பு பண்ணாருன்னா இவருக்கு வாக்கு, இவர் ரொம்ப தப்பு பண்ணால் இவருக்கு வாக்கு, இப்படின்னு மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் அப்பப்போ என்னான்னு கேட்டிங்கன்னாக்க 3வது அணியாக ஒன்று உருவாகும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வருவார், இன்னும் வேறு சிலர் வருவாங்க, வைகோ வருவார், அமைப்பை தொடங்குவார், மக்களிடத்தில் போவார். ஒரு பெருவாரியான வாக்கு வங்கிகள் அவங்கக்கிட்ட இல்லாதனால மீண்டும் இந்த கட்சிகளிலேயே வந்துட்டு. அப்போ நமக்கான அரசியல் இங்கே என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை மாற்றி 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் அந்த ஒரு மனிதன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை ஆளுகிறவன் சரியாக இருக்கான்னு அர்த்தம். ஆளுகிறவன் சரியாக இருந்தால் தான் நாம் அமைதியாக வாழ்கிறோன்னு அர்த்தம். நாம் எப்பொழுதுமே ஒரு சர்ச்சைக்குள்ளேயே இருக்கோம், நாம் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவன் சரியில்லைன்னு அர்த்தம்.
இங்கே அரசாங்கம் என்பது வந்து அது ஒரு பேப்பரில் இல்லை, ஒரு கட்டடம் கிடையாது. இதுதான் அரசாங்கம்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கிட்ட எல்லாம் இருக்குது. அதை நிர்வகிக்கிற ஒரு ஆள், அவர் தான் எல்லாத்தையும் நிர்வகிப்பார். அப்போ நம்ம இதை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கு. நாம் தேர்ந்தெடுக்கிற மனிதன் யார் அப்படின்னு சொல்லி. நம்ம தேர்ந்தெடுக்க போகிற ஒரு ஆள் நமக்கானவரா, என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறவரா, என் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிறவரா, என்னுடைய அறிவை மேம்படுத்துகிறவரா, என்னுடைய அறிவை மழுங்கச் செய்கிறவரா, சக மனிதனோடு நான் அன்பு பாராட்டுவதை பாராட்டுகிறவனா, இல்லை எப்போ பார்த்தாலும் சக மனிதனோட சண்டை போட்டுக்கிட்டே இருன்னு சொல்கிறவனா, யார் என்னை சிந்திக்க வைக்கிறவனா, இல்லை கடவுள் பெயரால் மதத்தின் பெயரால் என் மூளையை மழுங்கடிக்க செய்கிறவனா? இதுதான் நமக்கான முக்கியமான இடம். நம்ம ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் முன்ன சொன்னது போல் தமிழ்நாட்டுக்குள்ளே இதுதான் பிரச்சனையாக இருந்தது. இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருவர் மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிட்டு, நீ ஊழல் செஞ்ச, நீங்கள் திருநீங்க, நீங்கள் அந்த தப்பு பண்ணீங்க, நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்க, அந்தந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலகட்டங்கள் நடந்த சின்ன சின்ன குறைகள் அல்லது பெரிய குறைகள் ஏதோ ஒன்று ரெண்டையும் சுட்டி காட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாடு இப்போ என்னவாக வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கு தமிழகம் என்னவாக வந்து நிற்கிதுன்னா, நம் மண்ணுக்கும் நம்மளுடைய மொழிக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் நம்ம பண்பாட்டுக்கும் தொடர்பில்லாத ஒரு கட்சி நம்மக்கிட்ட வருது. ஒரு சக்தி, அது கட்சின்னு கூட சொல்ல வேணாம், அது ஒரு சக்தி. அந்த சக்தி திடீர்னு வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பேசுது. நீ யார் தெரியுமா அப்படிங்குது. நீ எங்கேருந்து வந்த, நீ ஏன் ஆள் அப்படிங்குது. எதிலடா ஏன் ஆளுனா, நீ நானும் ஒரே சாமி கும்பிட்றோம் தெரியுமா அப்படிங்குது. அங்கேருந்து தொடங்குது. நாம் என்ன பேசணும்னு சொல்லுது, நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுது. புதிதாக இந்த கடைசி ஒரு 15 ஆண்டுகளில் அது திடீர்னு ஒரு நாள் முளைச்சது கிடையாது. அது விதைச்சது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் எப்போ விதைக்கப்பட்டதோ அதுவும் 100 வருஷம் ஆயிடுச்சு. அதே காலகட்டத்தில் தான் இந்த பாசிச சிந்தனை கொண்ட ஒரு சக்தியும் விதைக்கப்பட்டிருக்கு. நான் பெயர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால. ரெண்டும் ஒரே அளவில் வளர்ந்துருக்கு 100 வருஷமாக. ஆனால் 100 வருஷமாக வளர்ந்ததில் என்னவாயிருக்குன்னா, அது ஆக்டோபசி மாதிரி சுயமரியாதை இயக்கமும் வருது, இதுவும் வருது. அது தொடங்கின இடமும் ஒரு சிறு ஊர் தான். அது ஒரு நாக்பூரில் தொடங்குது. அது ஒரு இடத்துல தொடங்கி அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. சில இடங்களில் அதிகாரத்திலே உட்கார்ந்துருக்கு, ரொம்ப பலம் வாய்ந்த இடமா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றிய 100 வருடத்துக்கு முன்னாடி தோன்றின அந்த சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டை மட்டும் பிடிச்சிக்கிச்சு. நம்ம இவர் சரி இன்னார் சரி தப்புன்னெலாம் இங்கே சொல்ல வரலை. நீ வராத. இங்கே எப்படி தொடக்க காலகட்டத்தில் மனிதன் ஒரு சமூகமாக உருவாகி ஒரு கட்டமைப்பாக உருவாகி தனக்கென்று ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தானோ, அது மாதிரி எங்களுக்குள்ளே நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். நீ வராதன்றதான் இங்கே நம்ம ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். இது ஆல்ரெடி நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 2 கட்சிகள் இல்லாமல் 3ஆவதாக ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் பாருங்கள். இதில் அந்த வேக்கமாக ஃபில் பண்ணுறதுக்கு எம்ஜிஆரை போல் நாம் பார்த்து மகிழ்ந்த மனதுக்கு நெருக்கமாக வைந்த இன்னொரு புது சக்தி வேறு இப்போ புதுசாக வருது. அவர்கிட்ட திடீர்னு ஒரு கூட்டம் வருது, மக்கள் செல்வாக்கு வருது, போகுது. இப்போ அவர் வருவதில் நமக்கு விமர்சனமோ எதுவுமே கிடையாது. அவர் வரலாம், தாராளமாக மக்களுடைய அன்பை பெற்றவர், அதிகாரத்துக்கு வரலாம். ஆனால் எம்ஜிஆரை போல் அவர் டூலாக இல்லை, அவரே வீரனாக இருக்கார். அந்த இடம் தான் நமக்கு பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு கருத்தியல் இருந்தது. அவர் எடுத்தோடனே டைரெக்டாக சிஎம் இல்லை, எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்பிரபலம் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஆனால் அதை யார் கையில் எடுக்கிறான்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளவுவாத சக்திகளாக இருக்கக்கூடியவங்க கையில் எடுக்கிறாங்க. அது காலச்சூழல், ஏதோ ஒரு சிக்கல், அந்த இடத்துக்கு போய் அவங்களும் தள்ளப்படுறாங்க. அண்ணா போல உள்ள சிந்தனையாளர் ஒருத்தர் இன்னொரு நடிகரை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம அதை வரவேற்கலாம். ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு குதிரையில் வந்து சாமி சிலையை வச்சுக்கிட்டு வீதி ஊர்வலம் போகிறாங்க. அப்போ வீதி ஊர்வலம் போகும்போது ஒவ்வொரு இடமா போகும்போது கூட்டமாக மக்கள் வணங்கி ஐயா அப்பா அப்பா அப்பா. இந்த குதிரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நம்மளுக்கு என்னையா திடீர்னு இவ்வளோ பெரிய மரியாதை. அப்போ எல்லா வீதி ஊர்வலம் முடிஞ்சு கோயில் வாசலுக்கு வந்த உடனேயே சாமி சிலையை இறக்கி கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. குதிரையை வாசலில் கட்டி போட்டு போயிட்டாங்க. குதிரையை பார்க்க ஆள் இல்லை.
அப்போ குதிரை என்ன நினைச்சிருக்கேன், அப்போ தான் தெரியுது குதிரைக்கு அவங்க வணங்கினது நம்மளே இல்லை, நம்ம மேலே உட்கார்ந்துருந்த சாமியேன்னு. குதிரையே தன்னை சாமியாக நினைத்து கொள்கின்ற தருணம் தான் இப்போயும் நடக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இங்கே சாமி வேற, குதிரை வேற. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது நான் ஒரு நாடகம் பார்க்க போனேன். ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தின நாடகம். நாடகம் என்பது இதுக்கு பொழுதுபோக்குக்காக, ரசிக்கிறதுக்காக. அந்த நாடகத்தோட கடைசி இறுதி காட்சியில் அந்த நடிகர் சொல்லி முடித்தது என்னென்னா, ஒரு கட்சியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவங்க சொன்னது மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் நாடகத்தை. இல்லை நாடகத்துக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, அவர் நம்ம கூடவே வந்தார், நமக்காகவே பேசுவது போல பேசிக்கிட்டே இருந்தார். அது மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே இப்போ நிறையா இருக்காங்க. நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இங்கே 100% பியூர் கட்சி ஒரு கட்சியே இல்லை. சுத்தமானவங்க, கறந்த பால் போல் இந்த கட்சின்னு நீங்கள் எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எது எனக்கு நெருக்கமாக இருக்குது, ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப விசித்திரமானது. இந்த தமிழ்நாடு எப்படி விசித்திரமாக நான் பார்க்குறேன்னா, அதிகாரத்தில் இருந்த ஒரு முதலமைச்சரை பார்த்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எந்த பக்கம்லாம் நிற்பாங்களோ அந்த பக்கம்லாம் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதனை, சக மனிதனை, அது ஒரு பண்பாடு. பார்த்தா நேருக்கு நேராக பார்த்தா வணங்குறது. ஒருத்தன் வானத்தில் போனாலும் வணங்குவீங்கன்னா எப்படி? அவன் தெரியவே தெரியாது. நீ ஹெலிகாப்டரில் போகிறவங்கள கீழேருந்து வணங்கினா இவங்களும் வணங்குறது தெரியாது, அவங்களும் தெரிய மாட்டாங்க. அவங்க என்ன ஹெலிகாப்டரில் எட்டி இப்படி பார்த்துட்டு வருவாங்க? வர முடியாது. ஆனாலும் அதை வணங்குனாங்க. சிலர் பார்க்கவே மாட்டாங்க. அந்த வாகனம் இந்த பக்கம் போனால் போதும், அப்படியே புரிஞ்சு நிற்பாங்க. அதை தான் சிலர்லாம் டயர்கிட்டலாம் இறங்கிட்டாங்க. அப்போ இதை பார்க்கும்போது அண்டை மாநிலங்களில் அங்கே இங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அவமானம் இருந்தது. ஒரு படித்த சமூகத்துக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, ஒரு மனப்புழுக்கம் இருந்தது. ஏன்னா நம்ம இப்படி இல்லையே, நான் இதை செய்ய மாட்டேனே ஆனால் எங்கள் அப்பா செய்கிறார், நான் இதை செய்ய மாட்டேனே எங்கள் மாமா செய்கிறாரு, நான் இதை செய்ய மாட்டேனே எங்கள் அண்ணன் செய்கிறான். எதுக்கு? அரசியல் பிழைப்புக்காக. அவன் எதுக்கு அதை செஞ்சான்? தான் ஏதோ ஒரு பதவியில் இருக்கணும், தான் ஏதோ இவர்களை வணங்கி நான் அதன் மூலமாக பயன்பெறணும். அவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம உறவுகள், நம்மளுடைய சொந்த உறவுகள். இவர்கள் தான் நம்மளை பின்னுக்கு இழுத்தது. இந்த அரசியலில் இப்படி ஒரு கேவலமான அரசியல் சூழலை உருவாக்கியவர்கள் நம்மளுடைய உறவுகள் தான். அதுக்கு சாதி மதம்லாம் விதிவிலக்கு கிடையாது. எல்லா சாதிக்காரனும் இருந்தால் எல்லா மதத்துக்காரனும் எல்லாரும் அதில் நின்னாங்க. அப்போ அங்கேருந்து மீட்டெடுத்தது ஜல்லிக்கட்டு. உலகமே வேடிக்கை பார்த்துச்சு. அதை அப்புறம் ஒருத்தன் தன்னுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க, ஒரு விளையாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு இப்படி ஆசியாவின் மிகப்பெரிய மெரினாவில் கூடி இருக்க முடியும்? இத்தனை நாட்கள் எப்படி இருக்க முடியும்? அது இளைஞர்கள் நமக்கு கொடுத்த கண்ணியம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டின் பெருமையை மீட்டெடுத்தாங்க. அதே மக்கள் தான் இன்றைக்கு தான் மனதால் நேசிக்கிற ஒரு கலைஞனை, தான் தலைவர் என்று நம்புகிற ஒரு புதிய அரசியல் கட்சி தலைவர் பார்ப்பதற்காக போய் நின்று உயிரிழந்திருக்காங்க. அப்படி ஒருத்தரை நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த வயசுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் அவரை பார்க்கறதுக்காக நான் முதல் நாள் ராத்திரியே நிற்பேன்றது எப்படி? இதில் நான் தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்னுடைய நோக்கம், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நடிகரையோ அந்த தலைவரையோ விமர்சிக்கிறது என் வேலை கிடையாது. நான் விமர்சிக்கவும் மாட்டேன். ஏன்னால் இந்த பக்கம் நிற்கிற 99 சரியாக இருந்தால் தான் அவரை நான் விமர்சிக்க முடியும். அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பர்சன்டேஜ் வேணால் வித்தியாசப்படும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஆளுகிற கட்சியை விமர்சிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. தாராளமாக விமர்சிக்கலாம். அவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டலாம். இது தப்புன்னு சொல்லலாம். நானெல்லாம் பகிரங்கமாக சுட்டி காட்டியிருக்கேன். நான் சுட்டி காட்டியது வெளியே வராது. எப்போ அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்லணும் அது மட்டும்தான் வெளியே வரும். உடனே அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சுட்டி காட்டினதை பூரா இவனே தள்ளி விட்டுருவான், இவனே மூடி மறைச்சிருவான். இவன் சொல்லியிருக்கான் அதை வெளியே சொல்லிடாதன்னு. ஆனால் அப்போ தான் இவனை நேரம் கிடைக்கும்போது மொத்தமாக போட்டு அடிக்கலான்னு அந்த மனநிலை. அப்போது யாரை எதுக்காக எதுக்குறோம்? ஒரு தலைமை, ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர், இந்த தலைவரை நான் எதுக்காக எதுக்குறேன், இவர் இன்ன காரணத்துக்காக இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத சொன்னால் தான் நம்மளை போன்ற வாக்காளர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன விளைவிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் நல்லதாண்டா செய்யணுன்ற அந்த நாட்டில், ஆனால் ஒன்று சேர்ந்து செய்யவே மாட்டேன்றாங்கடா. ஒரு நாள் கூட ஒரு குளம் இருக்குது, ஒரு குளத்தை சுத்தம் செய்வதற்கு நான் தான் சரியாக சுத்தம் செய்வேன், என்னுடைய வரலாறு என்ன தெரியுமா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமான்னு அரை மணி நேரம் பேசுகிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறார் நான் தான் சரியாக சுத்தம், எங்களை விட யாருமே சுத்தம் செய்யவே முடியாதுங்க
அது வந்து சரியில்லைங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு இவங்க ஏற்கனவே சுத்தம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு. ஆக மொத்தம் குளம் இன்னும் அது அழுக்காகவே இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற கட்சியை பூரா, பெரும்பான்மை வாக்குகளை கொண்ட கட்சியில் பூரா ஒன்றா உட்கார வச்சு இப்போ எல்லாருமா சேர்ந்து சுத்தம் செய்வோமே வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பெயர் அவருக்கு போயிடக்கூடாது, அந்த பெயர் இவருக்கு போயிடக்கூடாது. இதில் எனக்கென்ன லாபம், அந்த எனக்கென்ன லாபம்தான் அரசியல் பிழைத்தோர்க்கு. ஒரு மனிதன் அரசியலை தொழிலாக கொண்டு இருக்க முடியாது. அரசியல் என்பது சேவையார். அப்போ இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வர்றா, அந்த இடத்த தான் நான் உங்களை முதல்ல யோசிச்சு பார்க்க சொல்லி. ஒரு பணக்காரர் வர்றார், ஒரு செல்வந்தர் வர்றார், வேறு எங்கேருந்தோ வர்றாரு, ஒரு அரசு வேலையை விட்டுட்டு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? சரி, இதுக்கு முன்னாடி எனக்காக நீ என்ன பேசுனீங்க? நீங்கள் அரசியலுக்கு வந்ததை தப்புன்னு சொல்ல முடியாது. சிக்கலான நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வர்றார், அந்த இடத்த நம்ம கவனிக்கணும். ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையில், அரசு வேலையிலேருந்து டக்குன்னு ஒரு நாளில் விஆர்எஸ் கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு தப்புன்னு ஒரு கட்சிக்கு வர்றாரு, ஒரு மாநிலத்துக்கு தலைவராரு. இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து துணை பொதுச்செயலாளர், கொள்கை பிறப்பு பொதுச்செயலாளராக மாறுறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது சாத்தியமா? அப்படி அரசு வேலையை உதறிட்டு உடனே வர முடியுமா? ஒரே நாளில் வந்து விஆர்எஸ் கொடுப்பாங்களா? இதை நம்ம சிந்திக்கணும். நம்ம வந்து அந்த தலைமை பண்பின் மீது வைத்திருக்கிற அன்பை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மொத்தமாக எடை போட்டுறக்கூடாது. அப்போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாளாக இந்த 2 கட்சிக்குள்ளே இருக்காண்டா, புதுசாக ஒரு டீமை கொண்டு வந்து அடிக்கலாம். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்த 2 கட்சி, அந்த 2 கட்சிக்குள்ளே இருந்த உறுப்பினர்கள்லாம் இனிமேல் இந்த கட்சிக்குள்ளே போனால் இடம் கிடைக்காது, ஏற்கனவே நிறைய பெரிய தலைகள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுது, ஜம்ப் ஆகி புதுசாக ஒருத்தன் வர்றான்ல, அவன் நல்லவனா கெட்டவனால அவனோட போய் சேர்ந்துருது. நம்ம ஒரு பொசிஷனுக்கு போய் எப்படி உட்காரலான்ற மாபெரும் போட்டி நடக்குது. எனக்கு அங்கீகாரம் இருக்குது, நான் ஒரு துண்டு போட்டுக்கிறேன், எனக்கு ஒரு வாகனம் இருக்குது, எனக்கு ஒரு படைப்பட்டாளம் இருக்குது, நான் போய் நின்னா என்னை அடையாளப்படி, எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, நான் காவல்துறை போகலாம், எங்கே யாருக்கிட்ட போனாலும் நான் இந்த கட்சியை சேர்ந்தவன்னு சொன்னால் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிதுன்னு பிழைப்புவாத அரசியலாக மாறி போய் அந்த எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. அது போன்ற ஆட்களை அடையாளம் காண வேண்டியதுதான் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்க அரசியல் என்னவாக இருக்குன்னா, முழுக்க முழுக்க மதமும் பணமும் ஊழலும் லஞ்சமும் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்காக சாடிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிழைத்தோர்க்குன்னு. அந்த அரசியலுக்கு பக்கபலமாக இன்றைக்கு ஊடகங்கள் பெருகிடுச்சு, கேள்வியே வேணாம். அந்த ஊடகங்களுக்கு எல்லாமே செய்திகளை சரியாக கொண்டு போய் சேர்க்குறோமா அப்படின்றதையும் தாண்டி, நான் சொல்கிறது ஊடகங்கள் எல்லாமே உண்மையை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்ற இடத்த தாண்டி நம்ம சொன்ன செய்திக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு ஆடியோ திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் பண்ணால் அதை பார்க்கலாம், ஒரு படம் ரிலீஸ் பண்ணால், ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா வியூஸ் பார்க்கலாம். ஆனால் பேசுகிற கருத்துக்கே வியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறோம். ஒருத்தன் என் மண்ணுக்கும் என்னுடைய மொழிக்கும் என்னுடைய வாழ்வியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, திடீர்னு வர்றான். என்னென்னா ஒட்டுமொத்த நாடு என் கையில் இருக்குது, அதிகாரம் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வர்றேன்றான். இந்த கட்சி யார், இந்த கட்சி எனக்கு என்னவா செஞ்சிச்சு, என்னுடைய மொழி உரிமைக்கு என்ன பண்ணுச்சு, என்னுடைய மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணுச்சு, எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்தான், ஊடகங்கள் தலைவர்னு சொல்லுது, புதுசாக தலைவர்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் லீடர் ஆகிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா மீடியா பம்ப் பண்ணுது. அப்போ அவ்வளோ சிக்கலான காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு அரசியல் வந்து பிழைப்புவாத அரசியலாகவும் மாறி நிற்கிது. அப்போ நம்ம எங்கேருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலரா, ஒரு எம்எல்ஏவா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? இவன் மச்சாயா, இவன் நானும் ஒன்றா படித்தோம்யா அப்படின்றது இல்லை முக்கியம். யாருக்கு வாக்களிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். இவன் என் சாதிக்காரன், நான் கும்புற சாமியவே இவனும் கும்பிட்றான், நான் கும்புற கடவுளே இவனும் கும்பிட்றான், அது நமக்கு அளவுகோலாக இருக்கக்கூடாது. அவன் யார், எதுக்காக செய்கிறான், என்ன செய்கிறான், என்ன தொழில் பண்ணுறான், ஏன் இந்த அரசியலுக்கு வந்தான், இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவன் செஞ்சது என்ன, மக்களோடு எப்பெல்லாம் நின்னான், மக்கள் பிரச்சனைகளில் எப்பெல்லாம் காது கொடுத்து கேட்டான், மக்களோடு கைகோர்த்து களத்தில் எப்பெல்லாம் வந்தான் அப்படின்னு பார்க்கணும். அந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு சில தலைவர்களை நீங்கள் யோசிச்சுங்க. இன்றைக்கி இருக்கிற
தொலைக்காட்சியில் வர்ற தலைவர்களை பூரா ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. முதல்ல ஒரு பேப்பர் போட்டு எழுதுங்க. நான் சொல்கிறது முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வரைக்கும் யாரை நீங்கள் தலைவர்னு நம்புறீங்களோ இவர்கள்லான்னு இவங்களை பூரா எப்போ இருந்து பார்த்தீங்கன்னு யோசிங்க. இவங்களை எவ்வளோ காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க எவ்வளோ காலமாக நம்ம பிரச்சனையில் பேசிக்கிட்டு இருக்காங்க? இவர்கள் அடைந்த நன்மை என்ன, இவர்கள் அடைந்த தீமை என்ன, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 80% பேர் உங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் சிந்திக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுடைய அறிவை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் நீங்கள் சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். வெறும் அபிமானத்தின் மூலமாக நான் இவரை நேசிக்கிறேன்றதுக்காக, இல்லை நான் எங்கள் அப்பா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார், நான் காலங்காலமாக திமுகவில் இருந்தேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து திமுக, எங்கள் அப்பா காலத்துலேருந்து அண்ணா திமுக, எங்கள் அப்பா காலத்துலேருந்து காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எங்கள் அப்பா காங்கிரஸ், நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு வாக்களிக்கலை. அப்போது நான் அங்கேருந்து வேறுபடுறேன். அவருடைய தேவை அன்றைக்கு காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டிய சூழல் இருந்தது. என்னுடைய தேவை காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் என்ன செய்வேன், தேசிய அளவில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, தேசிய அளவில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நான் காங்கிரஸுக்கு வாக்களிப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே உட்கார்ந்துருக்க எல்லோரும் என்னுடைய சகோதரர்களாக, அண்ணன் தம்பியாக நான் ஒன்றா இருக்கணும். இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன் டிக்ளேர் பண்ணுறேன்? என்னுடைய எதிரி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய நண்பனை நான் அடையாளம் காட்ட வேண்டியது இருக்குது. என் எதிரியை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என்ன செய்ய முடியும்? அவனை என்னை எளிதில் வீழ்த்த பார்ப்பான். அப்போ என்னுடைய நண்பனையும் சொல்லணும். அப்போ இங்கே ஒரு கையை நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷனாக இருக்குது. நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ காலத்துக்கு தாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. சார் ஒரு மாற்றமே வேணாமா சார்? எப்போ பார்த்தாலும் இவங்களே இருப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் அவங்களே இருக்கலை. அது ஒன்றும் மகுடம் சூட்டப்படலை. மக்கள் மன்றத்தில் நின்று தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு கட்சியும். நாம தான் அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி மாற்றம் வேணும்னு கேட்குறான் பாருங்கள். கேட்டவன் பூரா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தான். இவன் பூரா ஓட்டு போடாமல் இல்லை, இவனே ஓட்டு போட்டுட்டு இவனே இது பண்ணிட்டான். இப்போ ஒரு புதிய கட்சி உருவாகுது. சரி, புதிய கட்சி ஏன் உருவாச்சு? எந்த புள்ளியிலிருந்து தொடங்கினது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே விடை இல்லை. காந்தி எப்போ மக்கள் போராட்டத்தை பண்ணாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான். அவர் ரயிலிருந்து தள்ளிவிடப்பட்டதிலிருந்து வெள்ளையனை எதிர்த்தாருன்னு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் இப்போ ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு என்ன காரணம், நோக்கம்? அதை எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் கட்சி ஆரம்பிச்சேன். நான் அதிகாரத்துக்கு நல்லது செய்வேன். என்ன நல்லது செய்வேன்? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் வாக்குறுதியெலாம் கொடுக்க மாட்டேன். மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன். மக்களுக்கு எது தேவை? இந்த குழப்பமான கேள்விகள் இருக்குது, அதுக்கு விடை தெரியாமல் இருக்குது. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற செல்வாக்கை மட்டும் பயன்படுத்துறதில்ல. இந்த இடத்துல மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் சேகுவேரா, அந்த பேர் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கியூபாவுடைய விடுதலைக்காக ஃபெடல் காஸ்ட்ரோவோட சேர்ந்து பயணித்த ஒரு போராளி. அவர் கியூபா மண்ணை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் கியூபாவுக்கு வர்றாரு. கியூபாவுக்கு அவர் ஃபெடலோட சேர்ந்து மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறாரு. மக்கள் எழுச்சியை உண்டு பண்ணுறாரு. 59ன்னு நினைக்கிறேன் நான். புரட்சி உண்டு பண்ணி கியூபா ஆட்சி அமைச்சிட்றாங்க. ஃபெடல் காஸ்ட்ரோ அதிபர் ஆகிறார். அதிபரான உடனேயே சேகுவேராவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. 6 வருஷத்தில் ஒரு அருமையான செட்டப்பை உருவாக்கிட்டு, அவர் வாழ்ந்த காலங்களே மொத்தமே 39 வருஷம்தான். 39 வயசுலேயே அவர் போயிறார். அங்கேருந்து யோசிக்கிறாரு, நம்ம ஒரு இடத்துல தங்கிட்டோமோ, இது கிடையாது நம்மளுடைய இலக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து நான் ஒரு சிறிய படையை கூட்டிக்கிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிறார். இங்கே ஒரு கவுன்சிலர் கூட போக மாட்டான். ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு நாட்டுக்கு புரட்சிக்கு வித்திட்டவர்களில் ஒரு தளபதி, நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறவர், அவரை பார்த்தா அப்படி கொண்டாடுகிற மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து இவர் சொன்னால் விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டீம், ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு டீமை கூட்டிக்கிட்டு ஃபிடலுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இடத்த காலி பண்ணி ஓடிடுறாரு. நான் இங்கேயே இருக்க விரும்பலை, நான் எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ மக்கள் அங்கெல்லாம் போய்
நான் வந்து போராடி மீட்டெடுக்க வேண்டியிருக்குன்னு நான் காங்கோவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாரு. பார்க்க முடியுமா அப்படி? இன்றைக்கி நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்கள். எங்களால் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். மக்கள் எங்கள் கிட்ட தான் இருக்காங்க. நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள்னு சொன்னவங்க ஒரு பிரச்சனைனா 15 நாள் ஆள் காணா போயிடறான். எங்கே போனால் எதுக்கு போனாலும் திடீர்னு ஒரு நாள் தாடியோடு வெளியே வர்றாங்க. எனக்கு இந்த 2 கட்சியுமே வேணாம்யா, எனக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், இவங்க ஆண்டது போதும், வா மாற்றத்தை கொண்டு வரும். ஓம் பின்னாடி வரலான்னா வந்துக்கிட்டே இருந்தோம், விட்டுட்டு ஓடி போயிட்டார். இப்போ 15 நாளாக எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. 15 நாள் கழிச்சு அவர் வந்த உடனே இப்போ நான் வரேன் அந்த துண்டை வீட்டில் போட்ட துண்டு எடுத்தோ இல்லை மட்டும் இப்போ நான் வர வேண்டியது இருக்குது. இது வந்து அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லலை. சேகுவேரா அமைச்சர் பதவியை துறந்துன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுறாரு. ஓடி போனவர் அங்கே போகிறாரு, அங்கே போராடுறாரு, அதில் ஒரு சிறு தோல்வி ஏற்படுது, திருப்பி கியூபாவுக்கு வந்துடுறாரு. இந்த போரில் நான் தோற்றுருப்பேன், என்னுடைய போராட்டம் தோக்கலை. இந்த போரில் தான் நான் தோற்றுருக்கேன், என்னுடைய போராட்டம் தோக்கலை. என்னுடைய புரட்சிகரமான சிந்தனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் இன்னும் அதே சிந்தனையோடு தான் இருக்கேன். ஃபிடல் கிட்ட சொல்லுங்கள், அவரை தொடர சொல்லுங்கள். என் மனைவி கிட்ட சொல்லுங்கள், நான் இறந்ததற்கு பின்னால் அவர்களை மறுமணம் செய்ய சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள். அவர் அந்த செய்தியை சொல்லும்போது மறுமணம் செய்ய சொல்லுங்கள்னு சொன்னார் தெரியுமா? அந்த வருஷத்தில் இந்த நாட்டில் உடன்கட்டை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி நாட்டில் இருந்தோம் தெரியுமா? புருஷன் செத்து போனவுடனே பொண்டாட்டியை கொண்டு போய் பிடிச்சி விருப்பம் இல்லையோ படார்னு பிடிச்சி வேடிக்கை பார்க்க வந்தவளை, அழுக வந்தவளை பிடிச்சி கட்டையில் தள்ளி விட்டு முடிச்சு விட்டாங்க. ஒன்று அது இருந்தது, இன்னொரு பக்கம் வெள்ளைச்சலையை கட்டி மூளையில் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியை மறுமணம் செய்ய சொல்லுங்கள், குழந்தைகளை கல்வி கற்க சொல்லுங்கள், கல்வி கற்று முடித்தவுடன் அவர்களை போராட சொல்லுங்கள். இதையெல்லாம் சொல்கிறார். இதுதான் அவர் சமூகத்துக்கு சொல்கிற செய்தி. ஒருவேளை நான் இந்த இடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால், இந்த அமெரிக்க படையிலேருந்து நான் விடுவிக்கப்பட்டால், நான் வந்து பள்ளிக்கூடம் திறப்பேன், கல்வி நிலையங்களை உருவாக்குவேன், அந்த சமூகத்தை படிக்க வச்சு அவர்களை மீண்டும் போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாங்கிட்ட மறாத நாள் 2 நாள்லேயே அவர் இறந்துடுறார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான உதாரணத்துக்காக தான் இது நான் சொன்னேன். நான் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான். அவன் பிறந்த மண் வேறு, வளர்ந்த சூழல் வேறு, அவன் போராடியது வேறொரு மண்ணுக்கு, அவன் மரணித்தது இன்னொரு மண்ணில். இப்படி இருக்கணும். இந்த சிந்தனைகளை கொண்ட தலைவர்கள் நமக்கு வேணும். நமக்கு அவ்வளவு கிடைக்கிறதில்ல. நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆர் சுந்தரராஜன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நினச்ச பொண்டாடி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கு. அது ஒரு காமெடி ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கிடைச்சதுலேருந்து தான் நம்ம பெஸ்ட்டை சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அரசியலில் பிழை செய்யாத அரசியல் வேணும். நீதி நெறி தவறாத ஒருத்தர் இருக்கணும். ஒரு தலைமை பண்பு வேணும். அரசியலே பிளப்பாக வச்சுக்கிட்டு வேறு எதுவுமே இல்லை, நான் ஊரில் சும்மா இருந்தேன், அப்புறம் இங்கே வந்து அரசியலுக்கு வந்தவுடனே நல்லா சொத்து பத்து சேர்த்துட்டேன், இவர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதிகாரத்திலிருந்து பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடியே பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான். இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்த ஒரு படித்த சமூகமாக நீங்கள் நின்று, நமக்கான தலைவன் யார், இவன் ஏன் நம்மக்கிட்ட வர்றான், இவன் ஏன் இந்த அரசியலை பேசுகிறான், இவன் என்ன சொல்லி கூப்பிட்றான், ஒன்றாவா சாப்பிட்லான்னு சொல்கிறானா, வா நான் வச்சுருக்க சாப்பாடை சாப்பிடுவோன்னு சொல்கிறானா, இல்லை நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறானா, நீ என்ன ஆடை வேணாலும் உடுத்திட்டு வா, நான் என்ன ஆடை வேணாலும் உடுத்திட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா போவோன்னு கூப்பிட்றானா, நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணுன்றானா. இப்படி எல்லாவற்றையும், அது நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நமக்கு முன்னோர்களை பின்னாச்சு பெரியவர் சிறியவர் யாராக இருந்தாலும் அந்த பகுத்து ஆராய வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கு இருக்கிற கடமையாக இருக்குது. அதில் ஊடகமும் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு தவறுகளுக்கு ஊடகங்கள் மிக முக்கியமான காரணம். அந்த ஊடகத்தில் இப்படி மக்களை என்ன வேணாலும் செஞ்சு வழிகெடுக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு வியூஸ் ஏற்றலாம், என்னத்தையோ ஒன்றை போட்டு அவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம கல்லா கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் ஒரு அடுத்த தலைமுறைக்கு அரசியலை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், அவங்கள சரியாக வழிகாட்டணும்னு நினச்சி சிந்தனையோடு இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துகிற டிபேட்டுக்கும் தினேஷுக்கும் வாழ்த்துக்கள். இவர்களையும் பாராட்டணும்.
தப்பு செய்கிறவனையும் கண்டிக்கணும். நான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது, எனக்கு எவர் மேலேயும் விருப்பம் கிடையாது, எவர் மேலேயும் வெறுப்பும் கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சால் உங்கள் பின்னாடி, நீங்கள் சரியாக செஞ்சால் உங்கள் பின்னாடி, நீங்கள் நல்லது செஞ்சால் உங்கள் பின்னாடி, நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் பின்னாடி. அந்த இடத்துல தான் உங்களுடைய அறிவை பயன்படுத்தணும். இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தி டிபேட்டுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.